ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் நான் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன், வாழ்த்துதலை தெரிவிக்கின்றேன். இன்றைய நாள் இந்த வருஷத்தின் கடைசி சண்டே என்னும்போது சிலர் நினைக்கலாம் லாஸ்ட் சண்டே தான் என்று. ஆனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டே டுடே. ஏனென்றால் இனி நாங்கள் வார வருஷம்தான் நாங்கள் ஆண்டவருக்கு துதிக்கலாம் என்று செலுத்தலாம், மற்ற நாட்களில் செய்வோம். ஆனால் அந்த ஓய்வு நாளானது இன்றைக்கு கடைசி ஓய்வு நாளாக இருக்கின்றது. இவ்வளவு நாளும் கர்த்தர் எங்களுக்கு நன்மைகள் செய்திருக்கின்றார். அந்த நன்மைகளை நாங்கள் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அரைவாசியை மறந்து விடுவோம். சிலர் சொல்லுவார்கள், எனக்கு நேரம் போதாது, நாவு பத்தாது என்று. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் மேலாக நாங்கள் மனுஷர்கள் மறந்து விடுகின்றோம். நான் இன்றைய நாளிலே ஆண்டவரே எவைகளை குறித்து நாங்கள் பேசிக்கலாம், எவைகளை குறித்து நாங்கள் தியானிக்கலாம் என்ற போது என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்த காரியத்தை நான் இந்த இடத்திலே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். எப்படி என்றால், நாங்கள் சாதாரண மனுஷர்கள் தான். ஆனாலும் தேவன் எங்களை வேறு பிரித்து புதிய பாத்திரமாய் மாற்றி இருக்கின்றார். அப்ப ஒரு அழுக்கான பாத்திரமாய் நாங்கள் காணப்பட்டோம். அந்த அழுக்கான பாத்திரத்தை எடுத்து அதை சுத்திகரித்து அவர் தன்னுடைய அழுக்கற்ற அந்த ஜீவ நதியாகிய வார்த்தையாகிய தண்ணீராலே நிரப்பி வைக்கின்றார். அந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டு சுத்திகரித்த தண்ணீராலே நிரப்பப்பட்டிருக்கின்றது. அதுக்குள்ளே திரும்ப அது அழுக்கடைவதற்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஏனென்றால் அது சுத்திகரிக்கப்பட்டது, அது மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்குள்ளே சுத்தமான தண்ணீர் இருக்கின்றது. அந்த தண்ணீர் கெட்டு போக முடியாது, அந்த பாத்திரம் மீண்டும் அழுக்கற்று போக முடியாது, அழுக்காய் போய்விடக்கூடாது. அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. அப்படியான பாத்திரமாய் கர்த்தர் எங்களை புதிதான பாத்திரமாய் மாற்றுகின்றார். ஆனால் அந்த புதிதாய் அவர் மாற்றின பாத்திரம் என்றாலோ மீண்டும் அழுக்குள்ள பாத்திரங்களாய் மாறுகின்றது. அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் கர்த்தர் அதை விரும்பவில்லை. அவர் விரும்புகிறது என்னவென்றால், நான் ஒரு பாத்திரத்தை எடுத்து அது அழுக்குள்ளதாய் காணப்பட்டது, அந்த பாத்திரத்தை நான் சுத்திகரித்து என்னுடைய தூய்மையை நான் அதுக்குள்ளே ஊற்றி அதை நான் மூடி நான் பாதுகாக்கின்றேன். அது நான் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு எவ்வண்ணமாய் காணப்பட்டதோ அவ்வண்ணமாய் காணப்பட வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகின்றார். மன்னிக்க வேண்டும், நாங்களும் என்ன செய்கின்றோம் என்றால், அந்த சுத்திகரிப்பு முறைமையிலே இருக்க பிரியமில்லாதவர்களாய் மீண்டும் எங்களை அழுக்காக்கி கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் வாழ விரும்புகின்றோம். எப்படி என்றால், வார்த்தையின்படி. அப்ப தேவன் விரும்புகிறது என்னென்றால், ஒரு பாத்திரத்தை புதிய பாத்திரமாய் மாற்றி அதற்குள்ளே அவருடைய எண்ணெயை, அவருடைய தண்ணீரை, அவருடைய வார்த்தையை எல்லாவற்றையும் ஊற்றி சுத்திகரித்து நிரப்பின பின்பு அந்த பாத்திரம் அவ்வண்ணமாய் காணப்படுவதையே தேவன் விரும்புகின்றார். அதனாலேதான் தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என்ன நிலைமையிலே இருந்தீர்கள், நான் உங்களை எவ்வண்ணமாய் சுத்திகரித்து எவ்வண்ணமாய் நான் கொண்டு வைத்தேன். நீங்கள் நான் சுத்திகரித்த நிலைமையில் இருக்க விரும்பாமல் நீங்கள் மீண்டும் பழைய நிலைமைக்கு போக விரும்புகிறது என்ன என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கேட்டதுண்டு. அதே போலதான் நாங்கள் இன்றைக்கு புறஜாதியர்கள், நாங்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆனால் ஆவியின்குள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் புறஜாதியர்கள் தான். ஆனால் புறஜாதியர்களாகி எங்களையும் ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை செய்தாரோ அதே போலதான் புறஜாதியாராகி எங்களுக்கும் ரட்சிப்பை தந்து நான் அழுக்கான பாத்திரமாய் காணப்பட்டேன். அந்த பாத்திரத்தை எடுத்து சுத்திகரித்து அவர் சுத்தம் பண்ணி சகலவற்றையும் கொண்டு வைத்து எல்லாவற்றையும் செய்த பின்பும் நான் மீண்டும் அந்த அழுக்கான பாத்திரத்தை, அந்த காரியங்களை
விரும்பி நாடி ஜனங்கள் போகிறது என்ன என்கின்றது தான் இன்றைய நாள் நான் உங்களோடு கூட விரும்புகின்ற காரியமாக இருக்கின்றது. நான் என்று சொல்வதை பார்க்கிலும் தேவன் விரும்புகிறதான காரியம். அதாவது நான் இதற்கு தேவன் எனக்கு தந்த தலைப்பு என்றால் சோதித்து அறிந்து நீ மனம் திரும்ப. அதாவது நீ செய்கின்ற காரியம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா அல்லது கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறதா, அல்லது நீ செய்கின்ற காரியத்திலே மன்னிக்க வேண்டும் கர்த்தர் பிரியப்படுகின்றாரா, விரும்புகின்றாரா என்பதை நீ நின்று நிதானித்து இந்த பைபிளின் வார்த்தைகளை வைத்து சோதித்து ஆராய்ந்து நடந்து கொள் என்று சொல்லி டெஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ரிபெண்ட். டெஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ரிபெண்ட். நீ, அதாவது நான், டெஸ்ட் அவர் செல்ஃப் அப்படி சொல்லலாம். நாங்கள் எங்களை நின்று நிதானித்து தேவனுடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு நாங்கள் போகின்ற வழி தேவனுக்கு பிரியமாய் இருக்கின்றதா என்கின்றதை நாங்கள் இன்றைக்கு சோதித்து பார்த்து, இதுவரை நாட்களில் என் வாழ்வில் தேவனை நான் அப்படி ஒரு காரியத்தை செய்திருந்தால் என்னை மன்னியும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி மீண்டும் நான் தேவனுக்கு பிரியமான வாழிலே நடக்க தேவன் விரும்புகின்றவராயிருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து வாழ்வதிலேயே தேவன் பிரியப்படுகின்றார். அதனாலே தான் ஆண்டவர் வெளிப்படுத்தலே சொல்லுகின்றார், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை அறிந்து நீ மனம் திரும்பி மீண்டும் வந்து அவைகளை பெற்றுக்கொள் என்று சொல்லி, ஏனென்றால் நீ இழந்து விட்டாய் என்று. அப்ப எப்படி என்றால் தேவனுடைய சமூகத்திலே நாம் எம்மை தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவருடைய வார்த்தையினாலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கின்ற முறைமையும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று காண்டு அதை சோதித்து அவைகள் தேவனுக்கு பிரியமாக நான் நடக்கின்றேன், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் நடக்கின்றேன் என்றால் அதிலே நடப்பதும், அல்லது நான் சொட்டு வழி விலகி விட்டேன் என்றால் அதை திருத்தி நான் மீண்டும் அந்த வார்த்தைக்குள்ளே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு பிரியமானதாய் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு பார்த்து நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் புதிதாக முதல் சொன்னது போல அவர் ஒரு அழுக்கான பாத்திரத்தை எடுத்து அதை சுத்திகரித்து அங்கு புதிய பாத்திரமாய் மாற்றி அவர் சகலவற்றையும் செய்து பாதுகாக்கின்றார். அதுதான் பழைய பாத்திரம் நான். அவர் என்னை தெரிந்து கொள்ளுகிறார், எங்களை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு என்னை சுத்திகரிக்கின்றார். அது அக்கினியினாலே என்னை புடமிடுகின்றார். அது அழுக்கானவைகள் எல்லாம் மாறுகிறது. அவருடைய வார்த்தையை எனக்குள்ளே வைக்கின்றார், அது நிரம்புகிறது. பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளே வைக்கின்றார், அழுக்கானவைகளுக்கு இடம் கொடுக்க விரும்பாமல் அப்படியே புதிதாக்கப்பட்ட பாத்திரமாய் தேவனோடு கூட தேவனுடைய சமூகத்திலே தேவன் சுத்திகரித்த அந்த பாத்திரமாய் இருக்க தேவன் விரும்புகின்றார். அதனாலே தான் என்ன செய்கிறேன்டா, கர்த்தருடைய வார்த்தை என்னை சுத்திகரிக்கின்றது, கர்த்தருடைய அக்கினி என்னை புடமிடுகிறது, பொன்னாய் மின்ன பண்ணுகிறது, பிரகாசிக்க பண்ணுகிறது. அவருடைய வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுக்கின்றது, இருளை விளக்குகின்றது. அவ்வளவாய் இருக்க நான் அப்படி இருக்க, ஒவ்வொருவரும் அப்படி இருக்க தேவன் விரும்புகின்றார். அதனாலே தான் அவர் எங்களை சுத்திகரிக்கிறார் என்று சொல்லுகிறார். புதிய சுத்திகரிப்பு முறைமையின்படி நான் உன்னை சுத்திகரித்து தான் ஆண்டவர் பெறுகின்றார், கொண்டங்களை வைக்கின்றார். நாங்கள் ஒரு வீட்டிலே ஒரு பாத்திரத்தை நாங்கள் வைக்க விரும்புவது அழுக்கான பாத்திரத்தை நாங்கள் வைக்கிறதில்லை. அல்லது வெளியிலே நாங்கள் பிரியப்படுகிற ஒரு பொருள் நாங்கள் வெளியிலே வைத்து விட்டோம், அது அழுக்கடைந்து விட்டது, தெரிந்தோ தெரியாமலோ தவறுதலாக நடந்து அதை நாங்கள் எடுக்க விரும்புவோம். ஆனால் நாங்கள் அந்த அழுக்கோடு கொண்டு நாங்கள் எங்களுக்கு பிரியமான இடத்தில் வைக்கிறதில்லை. நாங்கள் அதை கழுவி அல்லது சுத்தம் பண்ணி அதை எங்களுக்கு பிரியமானபடி எல்லாம் மாற்றி தான் நாங்கள் எங்களுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வைப்போம். அதே போல தான் தேவனும் அவர் தனக்கு பிரியமானபடி எல்லாம் மாற்றித்தான் அவர் தன்னுக்குரிய இடத்திலே கொண்டு வைக்க விரும்புகின்றவராய் இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் காணப்படுமானால் அதை நாங்கள் விட்டு விடுவது தான் தேவனுக்கு பிரியமானது. நாங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்படும் போது அவர் அவ்வளவற்றையும் எங்களை விட்டு நீக்கி தான் கொண்டு வருகின்றார்.
அதைத்தான் வார்த்தை சொல்லுகிறது. நான் விட்டுவிடாமல் வந்துவிட்டு, நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு நான் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அறியேன் என்று சொல்லி. நாங்கள் மத்தேயுவிலே, நான் பின்பு வாசிப்பேன், மத்தேயுவிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பிதாவே பிதாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அதாவது என்னை நோக்கி கடவுளே 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 என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன், அதாவது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி பிதாவே பிதாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அங்கு பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி காணப்படுகிறார். நான் இதை ஒரு இன்ட்ரடக்ஷனாய்த்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கும் தான் சேர்த்து ஒவ்வொருவருக்கும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகின்றவர்கள், மறுரூபமாக்கப்படுகின்றவர்கள். எங்களுடைய கர்த்தருடைய வார்த்தை எங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்குகின்றது. அதாவது என்னிடத்திலே 100% பலவீனம் இருக்குமா இருந்தால் நான் கர்த்தருடைய விரைக்கில் அது சில வேளையில் 75, 90, 100 உடனே போயிடும். சில வேளையில் 50, 60 ஆகி 90 ஆகி 100 ஆகி தேவனிடத்திலே ஒரு புதிய பாத்திரமாய் உருவாக்குவதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த பாத்திரங்கள் எப்படி, எதனாலே கர்த்தர் சோதிக்கின்றார் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நான் நடப்பதை வைத்தே அவர் சோதிக்கின்றார். இப்போ உதாரணத்துக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், நீ ஒரு காரியத்தை செய்யாதே என்று சொல்லி, அந்த காரியத்தை அந்த காரியத்தை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லும்போது நான் அதை கேட்டு அந்த காரியத்தை செய்யாதிருக்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி பார்ப்பார். எஸ், நான் அவனுக்கு செய்ய வேண்டாம் என்றேன், அவன் செய்யவில்லை. அதை செய்ய வேண்டாம் என்று இருக்க நான் அதை போய் செய்வேனானால் கர்த்தர் என்னை பார்ப்பார். எப்படி? நான் செய்ய வேண்டாம் என்றேன், ஆனால் அவன் செய்கின்றான். கீழ்ப்படியாத ஒரு பிள்ளையாய் நான் காணப்படுவேன். ஒரு மனுஷன் தன்னுடைய சுயக்கிரியினாலே நீதிமானாக்கப்படுகிறதில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் வரும்போது அவன் இயேசு கிறிஸ்துவினால் நீதிமானாக்கப்படுகின்றான். அதன் பின்பு அவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றபடினால் அவன் இதை சுமக்கின்றான், இதை வாசிக்கின்றான். அந்த வார்த்தை அவனை சுத்தம் பண்ண சுத்திகரிக்கும். ஏனென்றால் அதை விசுவாசிக்கின்றபடியினால், நடக்கின்றபடியினால். அதற்கு இடம் கொடுக்கும் போது, இடம் கொடுக்காது போனால் அது அதை செய்து முடிக்காது. நான் மெயினாய் பேச வந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். வெளிப்படுத்தல் எங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். வெளிப்படுத்தலிலே ஆண்டவர் 3வது அதிகாரத்திலே சபைகளுக்கு சொல்லுகிற காரியங்கள் உண்டு. அதிலே அவர் சர்தையின் தூதனுக்கு சொல்லுகிறது என்று சொல்லி, அதாவது சர்தை என்கின்ற ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்திலே ஒரு சபை இருந்தது. அந்த சபைக்கு ஆண்டவர் தூதனை கொண்டு சொல்லுகிறார். அதாவது ஜோவான் இந்த நிருபத்தை எழுதும்போது எழுதுகிறார். எப்படி என்றால் அழகாய் எழுதுகிறார். உன் சர்தையின் தூதனுக்கு எழுத வேண்டியது, அதாவது 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். சர்தையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. அதாவது 7 ஆவிகள் 7 நட்சத்திரங்களுக்கும் அர்த்தம் உண்டு. ஆனால் அதை சொல்லிக்கொண்டு போக எனக்கு நேரம் இல்லை. அவர் சொல்லுகிறதாவது, உன் கிரிகைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனை போல் இருக்கின்றாய். பெயர் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றவனாய் இருக்கின்றாய். எப்படி? பூமியிலே வாழ்கின்றவர்களுக்கு, பார்க்கின்றவர்களுக்கு நீ உயிருள்ளவன் என்று பெயரை பெற்றுக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் பார்வைக்கோ, என் கண் முன்போ நீ செத்தவனாய் இருக்கின்றாய் என்கின்றதுதான் அந்த அர்த்தம். ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார் என்றால், அடுத்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் காணவில்லை. அதாவது கிரியை என்றால் எங்களுடைய செய்கைகள், எங்களுடைய செயல்கள், நடத்தைகள், பேச்சுக்கள், ஒவ்வொரு நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை.
அந்த நீ வாழ்கின்ற வாழ்க்கை முறை என் பார்வைக்கு எனக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாய் காணப்படவில்லை. அப்படி என் பார்வைக்கு நிறைவுள்ளவைகளாய் அவைகள் காணப்படாதபடியினால் நீ ஒரு சாதாரண மனுஷனாய், உயிருள்ளவனாய், அதாவது என்னுடைய சபையிலே இருக்கிறபடியினால் கிறிஸ்தவன் என்கின்ற பெயர் பெற்றவனாய், நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கின்றவனாய் என்று உலகம் சொல்லுகிறதான அந்த ஜீவனுள்ள, அந்த உயிருள்ளவன் என்று பெயர் பெற்று நீ இருக்கின்றாய். ஆனால் என் பார்வைக்கோ நீ செத்தவனை போல் இருக்கின்றாய். ஆகையால் நீ என்ன செய்ய என்று சொன்னால், 3வது வசனத்திலே சொல்லுகிறது, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் நான் வருவேன், உன்மேல் வருவேன், உன் வரம்புகளையே நீ அறியாதிருப்பாய் என்று சொல்லி. அப்போ ஒரு மனுஷன் விழித்துக்கொண்டு இருக்க சொல்லுகிறார் 2வது வசனத்திலே. 3வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ விழித்திராவிட்டால், அதிக ஜாக்கிரதையா இல்லாவிட்டால், கேர்ஃபுல்லி நீ கடந்து போகாவிட்டால், நீ செய்கிற ஒவ்வொன்றிலையும் நீ வெரி கேர்ஃபுல்லா இருக்காமல் அசட்டையால் உன்னுடைய இஷ்டத்துக்கெல்லாம் நீ செய்து கொண்டு நீ இருப்பாயானால், நான் வருகின்ற வேளையை நீ அறியாதிருப்பாயானால், சில வேளைகளில் நான் வரும்போது நீ கைவிடப்பட்டு விடுவாய். அதாவது நான் உன்னை அறியேன் என்று சொல்லுகிறார். தேவன் என்னை கூப்பிட்டு, ஜோயல் இதை செய், நான் அதுக்கு உனக்கு பலனை தந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது, எனக்கு பலன் கொடுக்கப்பட்டிருக்க நான் செய்யாமல் இருந்தால் எவ்வளவு, எனக்கு கை இருக்கின்றது, வாய் இருக்கின்றது, சரீரத்துக்கு உணவு தேவை இருக்கின்றது, உணவை கொண்டது முன்பாலே வைத்துவிட்டு நீ சாப்பிடு என்று சொல்ல, இல்லை நான் சாப்பிட மாட்டேன், இல்லை நான் சாப்பிட மாட்டேன் என்று இருந்தால் யாருக்கு நஷ்டம்? எனக்குத்தான் நஷ்டம், என் சரீரத்துக்குத்தான் நஷ்டம், எனக்குத்தான் பலவீனம் வரும், எனக்குத்தான் நோய் வரும், எனக்குத்தான் மரணம் வரும். அதே போலதான் இந்த சரீரத்துக்கு எப்படி உணவு தேவையோ, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்வதற்கு ஒரு பலன் தேவை, ஒரு ஜீவன் தேவை. அந்த ஜீவன் தானங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற பலனும் பரிசுத்த ஆவியாகிய ஆனவரும் அவர்களை எங்களுக்கு தந்திருக்கவும், நாங்கள் மீண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போமானால் தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். இதை யாருக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், அதிகம் யோசித்து பார்த்த காரியம், சபையின் தூதனுக்கு சொல்லுகிறார். அதாவது சபையின் தூதன் என்றால் அந்த சபையை நடத்துகிற அந்த மேய்ப்பனுக்கு அவர் சொல்லுகின்றார், ஒரு பாஸ்டருக்கு சொல்லுகின்றார். சிம்பிளா இப்போ உள்ள வார்த்தையில சொல்றேன்னா சபை போதகருக்கு சொல்லுகிறார். சபை போதகரே, நீர் சபைக்கு போதகராய் இருக்கின்றீர், பார்வைக்கு ஜீவன் உள்ளவராய் இருக்கின்றீர். உலகத்திலே உள்ளவர்கள் பார்க்கிறவர்களோ சபை போதகர், நீர் பார்க்கும்போது இவர் கிறிஸ்தவன் அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது உயிருள்ளவரை போல எல்லாம் அந்த மாதிரி காணப்படுகின்றது. ஆனால் என்னுடைய பார்வைக்கோ நீ ஆகாதவனை போல் இருக்கின்றாய், எனக்கு முன்பாக ஆகாதவனை போல் இருக்கின்றாய் என்று சொல்லி, இப்ப நான் ஒரு போதகனாய் இருந்து கொண்டும், அதாவது ஒரு சபைக்கு பாஸ்டராய் இருந்து கொண்டும் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் நான் நடப்பேனானால், நான் உலகத்தின் பார்வைக்கு நான் போதகனாய் இருக்கலாம், மக்களின் பார்வைக்கு நான் ஒரு பாஸ்டராய் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு நான் ஆகாதவனாய் காணப்படுவேன். அப்படி நான் காணப்படாதபடிக்கு நான் வெறி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஒவ்வொருவரும், பிள்ளைகளும் ஜாக்கிரதையாக இருக்கணும், சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு அடுத்த காரியம் சொல்லப்படுகிறது, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சிலர் சர்தையிலும் உணர்கொண்டு அவர்கள் பாத்திரவான்களாய் காணப்பட்டபடியினால்
வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உன்னுடைய சபையிலே, அதாவது அந்த தூதருக்கு அந்த சபையின் தூதருக்கு சொல்லும்போது சொல்லப்படுகிறது, உன்னுடைய சபையிலே கொஞ்சம் ஜனங்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் பாத்திரவான்களாய் காணப்பட்டபடியினால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அதாவது தங்களை அசூசிப்படுத்தாத என்கின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தங்களை அசுத்தப்படுத்தாதவர்கள் என்கின்றதான அர்த்தம். தங்களை கரைப்படுத்தாதவர்கள், அசுத்தப்படுத்தாதவர்கள். அதாவது நான் அவர்களை சுத்திகரித்து, அவர்கள் அழுக்காயிருந்தார்கள், நான் அவர்களை தூக்கி சுத்திகரித்து, நான் புதிய பாத்திரமாக்கி நான் அவர்களை வைத்தேன். அவர்கள் அந்த நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள். தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமல், அவர்கள் மீண்டும் உலகத்துக்குள்ளே போய் தங்களை அழுக்காக்கி கொள்ளாமல், எனக்கு பிரியமான படியிலேயே நடந்து எனக்கு பிரியமில்லாதபடியெல்லாம் நடக்காமல், அவர்கள் எனக்கு பிரியமானவர்களாய் அவர்கள் காணப்படுகிற கொஞ்சம் பேர் உன்னுடைய சபையிலே உண்டு, அதாவது சர்தையிலே உண்டு. அவர்கள்தான் என் கண்ணின் பார்வைக்கு பாத்திரவான்களாய் காணப்படுகின்றபடியினால் அந்த வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இது நித்திய ஜீவனிலே நடக்கின்ற காரியம், பரலோக ராஜ்யத்திலே. அப்ப அவர்கள் தான் என்னுடனே கூட பரலோக ராஜ்யத்தில் காணப்படுவார்கள். அப்படி நீ காணப்பட வேண்டுமானால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மீண்டும் நீ மனம் திரும்பு என்று சொல்லி. அப்ப நாங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய், ஒரு மனுஷனுக்கு பலவீனம் உண்டு, மனுஷன் தவறு விடுகிறது உண்டு. ஆனால் அதிலே நிலைத்திருப்பதை தேவன் விரும்புகிறதில்லை. தேவன் சொல்லுகிறதான காரியம், தேவன் விரும்புகிறதான காரியம், கடவுள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல அதிகாரம் உண்டு. அவருக்கு ஒரு மனுஷனை காக்கவும் அதிகாரம் உண்டு, அவனை நரகத்திலே அழிக்கவும் அதிகாரம் உண்டு. அதனாலே தான் பைபிள் சொல்லுவது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீட்கவும் அதிகாரம் உண்டு, அழிக்கவும் அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ என்னுடைய கிரியைகள், என்னுடைய நடத்தைகள், நாம் வாழ்கின்ற முறை தேவனுக்கு முன்பாக உண்மையாய் காணப்பட வேண்டும். தேவன் அவைகளிலே விரும்புகின்றார். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியெல்லாம் வாழ்ந்து ஜெயம் கொள்ளுகிற ஒருவரோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். பாருங்க, 4வது வசனத்தில் சொல்லுகிறார், இவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவனண்டா வெற்றி சிறக்கிறவன், அதாவது நான் கொடுத்த இடத்திலே அப்படியே நிலைத்திருக்கிறவன், நான் கொடுத்ததை காத்து வைத்திருக்கிறவன் என்று சொல்லி அர்த்தம். இப்போ தேவன் எங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பது, இந்த தேவனுக்கு பிரியமான வழியில் நடப்பதும், சாதாரணமாகவே உலகம் சொல்லும் சில காரியங்களை, இது பாவம், நீ இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது என்று சொல்லி சாதாரண பேச்சு வழக்கிலேயே நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் சில பிள்ளைகளை நாங்கள் அறிந்து அறியாமலோ செய்து விடுகின்றோம். ஆனால் நாங்கள் திரும்ப அதை அறிந்த பின்பு நான் செய்த தவறுக்கு மனஸ்தாபப்பட்டு நான் அதை விட்டு விடுவேனானால் தேவனுக்கு முன்பாக பார்வைக்கு அருமையானவனாய் காணப்படுவேன். நானே இவைகளை அதிகம் பேசுகிறேன் என்றால் ஆண்டவர் எனக்கு இவைகளே அதிகம் காண்பிக்கின்றபடியினால் நான் இவைகளை பேசுகிறேன். இன்னொரு காரியம் உண்டு. மத்தேயு அதிகாரத்திலே ஆண்டவர் எழுதும்போது எழுதுகிறார், மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப நான் கூப்பிடுகிறேன் தினமும், கர்த்தாவே கர்த்தாவே, நான் பாடுகிறேன் தினமும், கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிறேன், ஆலயம் செய்கிறேன், செல்லுகிறேன், சகலத்தை காணிக்கை கொடுக்கிறேன், சகலதும் செய்கின்றேன். ஆனால்
என் நடக்கை நாம் வாழ்வெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமலே இருக்கிறது. பிரயோஜனம் இல்லைங்க. நாங்கள் பிதாவினுடைய சித்தம் என்றால் என்ன என்றால், இயேசு கிறிஸ்து சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவனோ அல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான் ஒருவரும் என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அதான் 24 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. யார் சொல்லுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனவனோ. 21வது வசனத்திலே சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி என்று சொல்லி. அப்ப அவர் பலமுறை சொல்லிவிட்டார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டடைகிறான், நானும் பிதாவும் வேறு இல்லை என்று அவர் பல தடங்களிலே பல இடங்களிலே அவர் சொல்லி கொண்டு வந்துவிட்டார். அதை ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு, ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு. அப்ப அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரோடு கூட வருகின்றார்கள். அவரோடு கூட வருகிறவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என்று சொல்லி 21வது வசனத்திலே சொல்லப்பட. இதே வசனமாய் போடப்பட்டிருக்கின்றால் எங்களுக்கு வாசிக்கிறதற்கு இலகுவாய், ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு இலகுவாய். இப்போது நான் எப்படி சொல்லணும்னா, ஓகே, கூட்டம் இருக்கின்றது, இயேசு கிறிஸ்து வருகின்றார், இயேசு கிறிஸ்து போகின்றார், அவர் சொல்லும்போது அவர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போயிருப்பார். இது 21வது வசனம் அப்படி இல்லைங்க, அவர் சொல்லிக்கொண்டே போயிருப்பார். அதை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு இலகுவாய் நாங்கள் வாசிக்கவோ ஞாபகப்படுத்திக் கொள்ளவோ அல்லது டீச் பண்ணுவதற்கோ இலகுவாய். அப்ப அவர் 24வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனே, அதாவது பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்று சொல்லி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் நாங்கள் வாசித்துட்டு கடந்து போவதற்கல்ல. இந்த வார்த்தைகள் நான் வாசித்து போட்டு சும்மா ஓடி வச்சுட்டு என்னுடைய இஷ்டத்தின்படி நடந்து போகிறதற்கு இந்த வார்த்தை கொடுக்கல. இந்த வார்த்தையை நான் வாசித்து அதன்படி செய்வதற்கு தான் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லைண்டா இந்த வார்த்தையினால பிரயோஜனம் இல்லை. இந்த வார்த்தையினாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாக வேண்டுமானால், இந்த வார்த்தையினாலே எனக்கு ஜீவன் உண்டாக வேண்டுமானால் நான் இந்த வார்த்தையை வாசித்து கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் தேவன் எங்கள் மேல் கொண்ட அன்பும் அவர் எங்களை தெரிந்து கொண்டதும் தான். அவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. அதை நாங்கள் அறியாதவர்களாக இருக்கின்றோம். அவர்களுக்கு இலவசமாய் கிஃப்டை கொடுக்கிறார், இலவசமாய் ரட்சிப்பை கொடுக்கின்றார். குமாரனாகிய கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துவின் சாயலை கொடுத்தார். அவர் ரத்தத்தினாலே சிந்தி எங்களுக்கு பாவ மன்னிப்பை உண்பண்ணினார், எல்லாவற்றையும் செய்தார். அதை நாங்கள் அசட்டை பண்ணுகிறது தான் வெறி ஒரு கவலைக்குரியதான காரியமாக இருக்கின்றது. என்றால் ரோமர் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தை கேட்கிறவன் அல்ல, அதன்படி செய்கிறவனே தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி. எல்லா வார்த்தைகளையும் வாசித்தால் கொஞ்சம் டைம் போயிடும், பரவாயில்ல, இன்றைக்கு லாஸ்ட் டே என்றபடியினால். நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்கப்படுகிறவர்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுகின்றார்கள். அப்ப இதை கேட்கிறவன் அல்ல, செய்கிறவன் தான் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் காணப்படுகிறான். என்று தேவனுடைய பிள்ளையாய் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினாலே நான் நீதிமானாய் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். நீதிமானாய் அழைக்கப்பட்ட நான் தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாய் காணப்பட வேண்டுமானால் கேட்கிறவனாய் அல்ல, செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். அழைக்கப்பட்டவன் செய்ய வேண்டும். அழைக்கப்பட்டவன் செய்யாது போனால் அவன், அதாவது அந்த நீதிமான் என்கிற நிலைமையில இருந்து தள்ளப்படுவான். நான் நீதிமானாய் அழைக்கப்பட்டிருக்கின்றேன். நீதியை நிறைவேற்றும்படி, நீதிக்குரிய காரியங்களை செய்யும்படி தேவனுக்கு முன்பாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அந்த நீதிக்குரிய காரியங்களை செய்கின்றவனாய் தேவனுக்கு முன்பாக காணப்படும் போது நான் அந்த நீதிமானாக்கப்பட்ட அந்த நீதிமானுக்குரிய பாத்திரத்திலே காணப்படுவேன். முதல் சொன்னது போல அழுக்கற்றவனாய் இருந்தேன், என்னை சுத்திகரித்து நீதிமானுக்குரிய சுத்திகரித்த முறைமைகளே கொண்டு வந்துட்டார். நான் அதிலேயே இருப்பேனானால் தேவனுடைய பார்வைக்கு நான் நீதிமானாய் அழுக்கற்றவனாய் காணப்படுவேன். நான் திரும்ப என்ற விளையாட்டை காட்டுவேனானால் நான்
நீதிமான் என்கின்ற ஸ்தானத்தில் இருந்து தள்ளப்படுவேன். இதை யாரும் சொல்லுகிறதில்ல, இதைத்தான் வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே. அப்படி என்றால் நீதிமானாக்கப்பட்டவர்கள், இயேசுவினாலே நீதிமானாக்கப்பட்டவர்கள், நீதிமானாய் அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்களுடைய கிரிகைகளிலே அவர்கள் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கின்றது. இப்படி நிறைய காரியங்கள் உண்டு, நிறைய வசனங்கள் உண்டு. இவைகளை எல்லாம் சொல்லுவதானால் எனக்கு நேரம் போதாது. பாருங்க, நான் ஒன்று அதை வாசித்து நான் போக விரும்புகின்றேன். சாமுவேலிலே சொல்லப்படுகின்றது, 2 சாமுவேல் 22-24 தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொண்டேன், நான் என் தேவனுக்கு துரோகம் செய்ததில்லை என்று சொன்னவர் பின்பு சொல்லுகிறார், அவர் முன்பாக மனத்தாழ்மையாக இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். இன்றைக்கு ஒருவன் சொல்ல முடியுமா, என்னுடைய இருதயத்தில் துர்க்குணம் இல்லை, துச்சையை இல்லை, அதாவது அநீதி என்னுடைய இருதயத்தில் இல்லை, அநீதி நான் மற்றவனுக்கு செய்கிறதில்லை. மனுஷர்கள் இருக்கிறார்கள், நான் எல்லாரையும் குறை சொல்லவில்லை. அப்படியுள்ள இருதயமுள்ள மனுஷர்கள் இருக்கின்றார்கள், இந்த பூமியில் இன்றும் வாழ்கின்றார்கள். ஆனால் அந்த தாவீது சொல்லுகின்றார், நான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணினதில்லை, அதாவது அவர் எனக்கு தந்ததுக்கு நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணதில்லை என்று. அவர் என்னை நீதிமானாய் அழைத்து நீதிமான் ஆக்கப்பட்ட பின்பு நான் நீதிமானாய் காணப்படுவேன். ஆனால் நான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணல. நான் அந்த நீதிமானுக்குரிய வாழ்வான நான் போவேனால் நான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிறவனாய் காணப்படுவேன். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். அவர் என்னை அழைத்தார், எனக்கு கொடுத்தார், நான் கொடுத்த உள்ளத்துக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறேன். நான் கர்த்தருக்கு, அதாவது தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அதை எப்படி நான் அப்படி காத்துக்கொண்டேன் என்று சொன்னால், என்னுடைய இருதயத்திலிருந்து நான் துர்க்குணங்களை எல்லாம் விலக்கி விட்டதினால், நான் அவருக்கு முன்பாக மனத்தாண்மையாக இருந்ததினால், அவருடைய நியாய பிரமாணங்கள் 23வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நியாய பிரமாணங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தியுள்ளேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல். அவர் இப்படி சொல்லுவார், மனுஷன் நான் எந்த தப்பும் பண்ணினதில்லையா, நான் ஒரு தவறும் பண்ணல, நான் தேவனுக்கு முன்பாக உண்மையாகத்தான் இருக்கிறேன் என்று அவன் தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறவன். அவன் தேவனுக்கே சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய நீதியின்படி எனக்கு நியாயம் தீர்க்கும், அதாவது நான் தப்பு பண்ணினா இருந்தேன் தண்டியும் என்று அவன் தேவனிடத்திலே சொல்லுகிறான். இன்றைக்கு நான் தேவனுக்கு முன்பாக போய் என்று சொல்ல முடியுமா, அப்பா நான் ஒரு தப்பு பண்ணினா என்னை தண்டியும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளை அவனமாய் காணப்பட வேண்டும். 1 சாமுவேல் 15:26 கடைசியாக நான் பார்க்க போகின்ற வசனம். 1 சாமுவேல் 15:26. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்முடனே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார். ராஜாவாய் தேவன் தெரிந்து கொண்டார், அந்த ராஜாவை தேவனே புறக்கணித்தார். ஏனென்றால் அவன் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தார். இன்றைக்கு எங்களை ஆசாரியர்களும் ராஜாக்களும் லேவியருமாய் தேவன் அறிந்திருக்கின்றார். அந்த ராஜா என்கின்ற சொல்கின்ற அபிஷேகம் எங்கள் மேல் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படி நான் அந்த ராஜாவினுடைய அபிஷேகத்திலே நிலைத்திருக்க வேண்டுமானால், நான் தேவனுக்கு முன்பாக ராஜரீகத்திலே நான் நிலைத்திருக்க வேண்டுமானால், அந்த அதிகாரத்துக்களே நான் உடன்பட்டு காணப்பட வேண்டுமானால், நான் தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்காமலும் தேவனுடைய வார்த்தையை தள்ளாமலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவனுமாய் காணப்பட வேண்டும். பைபிள் என்கின்றது சும்மா சின்ன விஷயம் இல்லைங்க. கிறிஸ்தவன் என்கின்றது ஒரு சும்மா மற்ற மதத்தில் இருக்கிற மாதிரி நானும் ஒரு மதத்தவன் என்று சொல்லிட்டு போகிற விஷயம் இல்லைங்க. கிறிஸ்தவன் என்கின்றது, கிறிஸ்தவன் என்கின்றது அது மதமே இல்லைங்க. நான் அன்றைக்கு சொன்னது போல கிறிஸ்மஸ் தினத்தில் அது எங்களுடைய கார்வால் சர்வீஸில் சொன்னது போல, கிறிஸ்டியானிட்டி நாட் அ ரிலிஜன், இட் இஸ் லைஃப். ஜீவனாக இருக்கின்றது, அது உயிருள்ளதாக இருக்கின்றது. கிறிஸ்து தனக்குரியதை எங்களுக்கு கொடுத்து போயிருக்கின்றார்.
ஒரு மனுஷனாலே வாழ முடியாது என்று குறை சொல்லுவார்கள் என்பதற்காகத்தான் அவர் வாழ்ந்து காட்டினார். அவர் எங்களுக்கு இதில் எழுதியும் வைத்திருக்கின்றார். தாவீது என்ற ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு தவறு பண்ணினான், தெரியாம ஒரு தவறு பண்ணினான். அந்த தவறு நிமித்தம் அவன் மனஸ்தாபப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு தெரிவித்தார். அதுக்கு பிறகு அவன் தவறு பண்ணினதில்லை, அவன் சாக மாட்டான். ஒரு ராஜாவை கண்டு பயந்து ஓடினான் என்று எல்லாரும் சொல்வார்கள். சவுலை கண்ட தாவீது பயந்து ஓடினான், போய் ஒழிச்சு கொண்டான் என்று. இல்லைங்க, அதை நான் சொன்னேன். தான் அவனை கொல்லக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதை நான் சொல்லிக்க வைக்க விரும்புகிறேன். என்னை ஒருவர் கொல்ல வகை தேடுகின்றார், ஆனால் அவரை கொல்லத்தக்கதான சகல நேரமும் எனக்கு இருக்கு, அதிகாரமும் இருக்குது. அவரை கொல்லத்தக்கதான சகல காரியங்களும் எனக்கு கொல்ல முடியும். ஆனால் நான் அவரை கொல்லாமல் நான் ஓடுகிறேன். எங்கே என்றால் காட்டுக்கு ஓடுகிறேன், வயல்களுக்கு ஓடுகிறேன், மலைகளுக்கு ஓடுகிறேன், ஓடி ஒழித்துக் கொள்ளுகிறேன். என் உயிரை காத்துக்கொள்ள நான் ஓடி ஒழிக்கின்றேன். நான் யார் தெரியுமா? அவனை கொல்லத்தக்கவன். நான் இருந்து கொண்டு நான் ஓடி ஒழிகிறேன். அதான் தாவீது. சவுல் தாவீதை கொல்ல வகை தேடினான். ஆனால் தாவீதுக்கு சவுலை கொல்லத்தக்க திராணி இருந்தும் அவன் கொல்லலைங்க. ஏனென்றால் சவுலை தான் கொல்லக்கூடாது. தேவன் அபிஷேகம் பண்ணினவனை தான் கொல்லக்கூடாது. அவர் மனம் திரும்ப மாட்டாரா? எனக்கு மேலே அவர் கொண்டிருக்கிற கோபம் தணியாதா? அவர் என்னை ஒரு முறை தன்னோடு சேர்த்து கொள்ள மாட்டாரா? அதுவரைக்கும் நான் தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அல்ல தேசத்தில் இருக்காவிட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜனங்களோடு இருக்காட்டாலும் பரவாயில்ல, நான் காட்டுக்குள்ளே இருந்தாலும் மலைகளுக்குள்ளே குகைகளுக்குள்ளே நான் இருந்தாலும் நான் போயிருக்கிறேன் என்று தாவீது போயிருந்தார். அதுதான் தாவீதினுடைய இருதயம். அவர்தான் எழுதி வைத்தார். நான் தேவன் எனக்கு தந்தது இதிலும் நான் துரோகம் பண்ணினதில்லை, என்னுடைய இருதயத்தை நான் துர்க்குணங்களுக்கு காத்து கொண்டேன் என்று சொல்லி கொல்ல வந்தவனை திரும்ப கொல்லுவது ஒரு துர்க்குணம் என்று அவர் அறிந்திருந்தார். கொல்ல வந்தவனை கொல்லுவது தவறில்லை என்று மதங்கள் போதிக்கிறது. ஆனால் கிறிஸ்து சொன்னார், உன்னை கொல்ல வந்தால் கூட நீ அவனை கொல்லாது என்று. அந்த இருதயம் தாவீதுக்குள்ளே இருந்தது. இன்றைக்கு நான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எனக்கும் சேர்த்து சொல்லுகிறது, தேவனுடைய இருதயத்தை அறிந்திருங்க. உங்களுடைய வழிகளை தேவனுக்கு முன்பாக உண்மையாய் வையுங்க, காத்துக்கொள்ளுங்க, தேவனுக்கு பிரியமாயிருங்க. உங்களை நீதிமான அழைத்திருந்த அந்த நீதிமானுக்குரிய நடக்கையில் இருங்க. உலகம் போதிக்கிறதை கேட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை இழந்து விடாதிருங்க. தேவன் தாமே உங்கள் ஒருவரோடு கூட இருப்பாராக. நான் ப்ரே பண்ணிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். பரமண்டலங்களில் எங்கள் வீட்டிருக்கிற எங்கள் பிதாவே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ராட்சியம் உம்முடையது, வல்லமை உம்முடையதப்பா, ஆளுகைகளும் உம்முடையது. ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். நீர் அவைகளை முன்குறித்தீரோ அவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, தேவரீர் நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர். தேவரீர் நீர் அந்த அழைத்த அழைப்பிலே நான் அதற்கு பாத்திரவானாய் காணப்பட நீங்கள் என்னை நடத்தும். உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளே வையும். உமக்கு பிரியமானபடி எல்லாம் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உமக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட எனக்கு கிருபை பாராட்டுங்க. நான் ஒவ்வொரு ஜெபத்திலும் நான் ஜெபிக்கின்றது, ஒவ்வொரு வேளையில் நான் என்னுடைய இருதயத்திலே கேட்கின்ற காரியம், பிதாவே உமக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி என்னுடைய இருதயம் நினைக்குமானால் நான் இந்த தீங்கும் யாருக்கும் செய்ய மாட்டேன். அப்பா, நான் எனக்கு நீர் நன்மை செய்திருக்க நான் மற்றவர்களுக்கு தீமை செய்வது படி. ஆண்டவரே, தாவீது சொன்னது போல, அப்பா நீர் எனக்கு தந்ததை எல்லாவற்றிலும் நான் உமக்கு உண்மை உள்ளவனாக இருக்கவும், என்னுடைய இருதயங்களை நான் துர்க்குணத்துக்கு காத்து கொள்ளவும், உம்முடைய நியாய பிரமாணங்களை எல்லாம் எனக்கு முன்பாக வைத்து அவை வெளிப்படி எல்லாம் செய்ய. அதாவது நியாய பிரமாணம் என்றால் உம்முடைய வார்த்தை, உம்முடைய கட்டளை, நீர் எனக்கு கொடுத்த செய்ய சொல்லி நிறைவேற்றி சொல்லுகிற காரியங்கள், இவைகளை எல்லாம் நான் செய்து உமக்கு முன்பாக நடக்க எனக்கு கிருபை தாரும்.
உம்முடைய உத்தமத்திலே நிலைத்திருக்க எனக்கு கிருபை கொடும். சகலவற்றையும் மறித்து உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.